வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் இடத்தை பிடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் வேலுமணி. இந்த தகவலை தெரிந்தவுடன் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தனக்கு பின்னாலும் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே எடப்பாடி என்று கடுமையான கோபத்துடன் தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் வாக்குவாதம் நடத்தியிருக்கிறார். முதலில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருக்கமான ஆதரவாளராக இருந்தவர்தான் வேலுமணி அவர்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாகவே அதிமுகவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகத்தான் நடக்கிறது. மக்களவை தேர்தல் முடிவடைந்ததிலிருந்து அதிமுக தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வுகளும் எடப்பாடியால் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. மதுரையில் ஏன் அதிமுக தோற்கடிக்கப்பட்டது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக முதலில் வாயை திறந்தவர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள்தான். அதனைத் தொடர்ந்து தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன், KP முனுசாமி தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக காய் நகர்த்தி வந்தார்கள். ஆனால் இதை கண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசர செயற்குழு ஒன்றை கூட்டி 13 தீர்மானங்கள் நிறைவேற்றினார். சரி, திமுகவிற்கு எதிராகவும் மக்களுக்கு நலம் பகைக்கும் விதமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதா என்று பார்க்குமே ஆனால் அதில் 9 தீர்மானங்கள் எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பாதுகாப்பதற்கும் தன்னை எதிர்த்து பேசாமல் மாவட்ட செயலாளர்களாக இருந்தாலும் சரி, முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, மூத்த நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, தன்னை எதிர்த்து கேள்வி கேட்டுவிடக்கூடாது என்பதை தான் முனைப்பாக வைத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் தற்பொழுது வேலுமணி அவர்கள் அதை அனைத்தையும் மீறி செயல்பட்டு வருவதால் முதல்வர் பதவிற்கு ஆசைப்படுகிறாரா வேலுமணி? அதிமுகவை மீண்டும் ஒரு அணியாக பிரிப்பதற்கு வேலுமணி அவர்கள் முயற்சி செய்கிறார் என்ற தகவல் எடப்பாடி பழனிசாமியின் காதிற்கு செல்லவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலுமணி அவர்களை கூட்டி கண்டித்துள்ளார். இதனால் அதிமுகவில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.